யாரும் பார்க்காத நோபிட்டாவா மாற போறேன். நோபிட்டா, நீ வித்தியாசமா ஏதாவது சாப்பிட்டியா என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம உலகத்துக்கு நான் நல்லது பண்ண போறேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு மகான பத்தின கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்து அடிக்கடி மாறிடுறான். ஹோ ஹலோ சார், வீட்ல அம்மா இருக்காங்களா? இருங்க கூப்பிடுறேன். நீங்க இங்கே கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க. ஓ கண்டிப்பா, ரொம்ப நன்றி. அம்மா, என்னாச்சு நோபிட்டா? உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேம்மா. உங்க மகன் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாரு. ஓ அப்படியா? நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன் மேடம். அத பத்தி நாம பொறுமையா உட்கார்ந்து பேசலாமா? பேசலாமே. அடடா, அது ரொம்ப கனமா இருக்குதா மேடம்? நான் வேணா உதவி பண்ணவா? நன்றி தம்பி. உங்க வீடு எவ்வளவு தூரம் இருக்கு ஆண்டி? அது ஏதோ பக்கத்துல தான் இருக்கு. பாத்து, உங்களை புடிச்சிட்டேன். என் ஜாடிக்கு என்னாச்சு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகா இருக்கே, நம்பவே முடியல. இல்ல வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு எந்த நகையும் வேணாம், எனக்கு வேணவே வேணாம். என்ன மேடம் சொல்றீங்க? உங்கள மாதிரி லேடிஸ் இத வாங்கலனா வேற யார் இத வாங்கி போட்டுப்பாங்க? இத உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா என்னாச்சு நோபிட்டா? எனக்கு பணம் கொடுக்கணுமா? உன்னோட அடுத்த மாச பாக்கெட் மணி நான் கட் பண்றேன் நோபிட்டா. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சது பெரிய தப்பா? இல்ல, நான் என்னோட தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது. அவ்வளவுதான், சொதப்பாம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். இல்ல நோபிட்டா, ஏன் நீயா? என்ன சொல்லு. உன்கிட்ட ஒரு உதவி கேட்க வந்தேன், செஞ்சிருவேல்ல? எனது உதவியா? செய்யறதுக்கு தயாரா இருக்க. என்ன மாதிரி உதவி சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்ல, நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். என் கோவத்தை உன் மேல தீர்த்துக்கு வா. இது எந்த மாதிரி உதவி? நீதான் உதவி செய்ய ஆசைப்படுறேன்னு சொன்னல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் கூட உதவி கேட்பாங்கன்னு நினைச்சே பாக்கல. இங்க யாருமே இல்லையா? யாராவது டவல் கொடுங்களேன். நோபிட்டா, ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்க? ஷிசுகா, உன்னுடைய கர்ச்சீஃப் கொடுக்கறியா? கண்டிப்பா இரு. ரொம்ப தேங்க்ஸ். மன்னிச்சிடு ஷிசுகா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? வலிக்குதே. ஏய், அந்த பால தூக்கி போட. எவ்வளவு தைரியம் இருந்தா? இல்ல, கத்தக்கூடாது. பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கணும். இரு இரு, எடுத்து கொடுக்கறேன். இந்தா புடிச்சுக்கோ. யாரு யாரு இத உடைச்சதுன்னு சொல்லுங்க. அது அந்த பையன் தான் ஆண்டி, நான் இல்ல. அம்மா, உதவி பண்ணுங்க. ஒன்னு சொல்லட்டுமா? இது உங்க விரலுக்கு ரொம்ப அழகா பொருந்திருக்கு. உங்களுக்காக ஒரு ஆஃபர். நான் இத உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ல தரேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம், 60% டிஸ்கவுண்ட்ல தரேன். 60%? ஆனா இது எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. கிளாஸ் உடைச்சதுக்கு காசு கேட்டா அம்மா கொந்தளிச்சிருவாங்களே, என்ன பண்றது? அவ்வளவு ஒண்ணும் காஸ்ட்லி இல்ல. இந்த மோதிரத்தோட உண்மையான விலை 5000. நான் வேணா உங்களுக்கு இத 2000க்கு தரேன், சரியா? அவ்வளவு என்கிட்ட பணம் இல்லைங்க, எனக்கு இது வேண்டாம். ஏதோ ஒரு 1000ன்னு சொன்னா கூட வாங்கிக்கலாம். அப்படி போடுங்க. இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இத நான் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன். எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? 1000 ரூபாய்க்கு இத கொடுக்க போறீங்களா? உண்மையா தான் சொல்றேன் மேடம், நீங்களே எடுத்துக்கோங்க. அடேங்கப்பா, 1000 வாங்குறது பெருசு இல்ல, இப்பவே கொடுத்துடுறேன். அட, பணம் எங்க போச்சு? இதுக்குள்ள தானே பணத்தை வச்சிருந்தேன், எங்க போச்சு? ஆஹா, எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை கேட்காம உங்க காசு எடுத்துட்டு மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, என்ன? சரி ஆண்டி. அம்மா என் மேல பயங்கரமா கோவப்பட போறாங்க.
ஹே நோபிட்டா, இல்ல நல்ல விஷயங்களா செய்றியா? டோரேமான், என்ன பண்ற? நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல. எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான். நல்லவனா நடந்துக்கணும்னு நினைச்சது தப்பா. எல்லாமே பிரச்சனையில முடியுது. நோபிட்டா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. புரிஞ்சிடுச்சு. நல்லது செஞ்சாலும் திட்டு தான் வாங்க போறேன். அதுக்கு நான் ஒரு கெட்டவனாவே மாறிடலாமே. இதுதான் நல்ல முடிவுன்னு தோணுது. நோபிட்டா, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? இல்ல இல்ல, நீ அப்படி எல்லாம் மாறக்கூடாது. அது ரொம்ப தப்பு. முடியாது, நான் அப்படிதான் மாறுவேன். நோபிட்டா, நில்லு. ஐயோ, என்ன பண்ண போறானே தெரியலையே. இதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்கா? இருக்கு. குட் கிட் வேன். மாட்டிட்டேன். ஐ, நீ என்ன பண்ண டோரேமான்? இத நீ போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால எந்த கெட்டதையும் பண்ண முடியாது. எதுக்காக இப்படி பண்ற? இதை எடுத்து விடு. உன்கிட்ட தான் சொல்றேன், எடு. பரவாயில்ல, இத வச்சு கூட நான் நினைச்சதை சாதிப்பேன். முடிவு பண்ணதுதான். இதை யாரும் மாத்த முடியாது. வந்துட்டான். உன்னை விட மாட்டேன். நோபிட்டா, நோபிட்டா, என் உயிரை காப்பாத்திட்டலே. உண்மையிலே நீதான் என் உயிர் நண்பன். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன்ல. சரி சரி, வலிக்குது ஜியான், விட்டுடு. பாத்தியா, நீ கெட்டதே செஞ்சாலும் அது நல்லதா தான் மாறும். இது ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. எப்பவும் இதெல்லாம் நடக்காது. அடுத்தது ஷிசுகாதான். நல்லா மாட்டிக்கிட்டா. என்னென்னமோ பேசுறானே. இல்ல வேணாம். வலிக்குதே. நோபிட்டா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீதான் என்ன காப்பாத்துன. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி நோபிட்டா. இந்த பேண்ட் என் பொறுமைய சோதிக்குது. எடுத்து விடு டோரேமான். இந்த பேண்டனா பிச்சிட போறேன் பாரு. உன்னால அதை எடுக்க முடியாது. நல்லவனாவே இருந்துற, அதான் உனக்கு நல்லது. கெட்டவனா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிடாத. பண்ணுவேன். முடிவு பண்ணிட்டேல, நான் பண்ணுவேன். வேண்டாம், சொன்னா கேளு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பாப்போமே. என்ன யாருமே வரல. எனக்கு கேஸ் ஸ்மெல் வருது. நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட்டே ஆகணும். யாராவது வாங்க, சீக்கிரமா வாங்க. யாராவது உதவி பண்ணுங்க. உங்களை காப்பாத்தலாம். சீக்கிரம் வாங்க. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை காப்பாத்துனதே நீதான். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் நோபிட்டா. ரொம்ப நன்றி. உன்னால கெட்டவனா இருக்க முடியாது நோபிட்டா. பேசாம நீ எப்பவும் போல நல்லவனாவே இருந்துற. முடியாது. இதுக்கு நான் கண்டிப்பா திட்டு வாங்கி தான் தீரணும். இது எங்க அம்மாவுடைய காசு. இதை நான் அவங்க கிட்ட கேட்காம எடுத்துக்கிட்டேன். போச்சு போச்சு, என் பணம் எல்லாம் போச்சு. பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் டோரேமான். அப்படின்னா என்னாக போதோ தெரியல. என்ன? அப்ப அதை எடுத்தது நீ தானே நோபிட்டா? ரொம்ப ரொம்ப நன்றி நோபிட்டா. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் பணத்தை நீ காப்பாத்திட்ட. என்னது? மத்தியானம் நம்ம வீட்டுக்கு ஒரு போலீஸ்மேன் வந்திருந்தாரு. நாங்க இவனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் இவன் எங்க கையில மாட்டி இருக்கான். இவன் இப்படிதாங்க அப்பாவி மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்குறது தான் இவனோட வேலையே. இத பாருங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிடும். அச்சச்சோ, அப்படின்னா இது உண்மையா? நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் இதை எடுக்காம போயிருந்தேன்னா என் காசெல்லாம் இல்லாம போயிருந்திருக்கும். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் நோபிட்டா. சரி, அந்த விஷயம் இருக்கட்டும். நோபிட்டா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமா? நீ எப்போ இந்த மாதிரி மாறின? அவனால கெட்டவனா இருக்க முடியாது. ஏன்னா நோபிட்டா ரொம்ப நல்லவன். அவனால முடிஞ்சதை செஞ்சா போதும்.